ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை அமாவாசை நாள்ல இருந்து வரும் 14வது திதியில சிவராத்திரி வரும். இதுல மாசி மாசத்துல வரும் தேய்பிறை சதுர்த்தசி திதியை தான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம். இந்த உலகத்துக்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைக்கிறதும் படைத்த உயிர்களை காப்பாத்துறதும் காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிறதும் இந்த நன்னாளில் தான் நடக்கும்னு நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த சிவராத்திரிய லயக்கிரம சிருஷ்டி தினம்னு சொல்றாங்க. லயம் அப்படின்னா ஒடுக்குதல், சிருஷ்டி அப்படின்னா படைத்தல். அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவாதான் மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம். வருஷம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் எல்லா சிவராத்திரியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில அம்பிகை சிவபெருமான வணங்கினாலதான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடல்ல மூழ்கிற நேரத்துல பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியிற நிலையில இருந்தப்போ